அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் இன்று 2/10/2024 இன்று இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரிஷபராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடத்தினுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 அன்று நிகழ இருக்குதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மூதாதையர்களின் அமாவாசை நாளான 2/10/2024 இன்று நிகழ இருக்குது. சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு இது வளைய சூரிய கிரகணமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கியத்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமாவாசை என்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழுங்க என்று ஜோதிடம் கூறுகிறது. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் சூத காலம் தொடங்குகிறது. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசையான அன்று வரும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதா அமைய இருக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழுங்க. சூரிய கிரகணங்கள் அல்லது சூத காலங்கள் மத நோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை அன்று வரும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் தெரியும். சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழுங்க. சூரிய கிரகணங்கள் அல்லது மத நிலப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டமாக கருதப்படுகிறதுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால், இந்த 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்கும். இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லை. மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான சூத காலம் அங்கு காணப்படாது. இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா மற்றும் பிஜி போன்ற பகுதிகளில் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தில் சூரியனின் முழுவதுமாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு புத்திசாலித்தனமான வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுகிறது. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட்ட நெருப்பு வளையம் வளைவு இந்த பிரகாசமான வெளிப்புற விளிம்பில் உருவாக்கப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழும் போது ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள்ல எதிர்பாராத தடைகள் எட்டி பார்க்குங்க. வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. சில நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். ஒரே பலம் ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாரு. நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு உரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது சிறப்புங்க. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ரிஷபராசினியர்கள் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாங்க. சனி பலமாக இருப்பதால் உங்களுக்கு சில நன்மைகள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள்
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இருந்தாலும் கூட ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ஆனால் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமாக சூரியனோடு இணைந்து நீச்சபங்கம் அடைவதால் நல்ல பலன் கொடுப்பாருங்க. என்றாலும் இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இன்னும் புரியாத கவலை உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை வரலாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்பதால் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. கடன் சுமை குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் புதிய கடன் வந்து மன வருத்தத்தை தரலாங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. பாக பிரிவினையில் இழுபறி நிலை தொடருங்க. தொழில் கூட்டாளிகளினால் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலங்களை தீர்க்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு தனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியானவர் உச்சம் பெறுவது யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. வளர்ச்சி கொடுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. லாபத்தை தேடி தரக்கூடிய இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் ஒன்றை நீங்க தொடங்க முன்வர இருக்கீங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்தை பொறுத்த வரைக்கும் அது அவர் சுக்கிரனுடைய சொந்த வீடுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் இப்பொழுது தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. பயணங்கள் பலன் தருங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் துலாம் ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறாரு. அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதாரம் உச்ச நிலையை அடையுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி பெற இருக்கீங்க. அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்க இருக்குது. கலைஞர்கள் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க. கோபம் அதிகரிக்குங்க. மனதில் டென்ஷன் அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குறுதிகளை தந்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. பொறுப்புகளும் கடமைகளும் உங்களை அழுத்துங்க. மேலதிகாரிகள் கண்டிப்புடன் இருப்பதால் சில நேரங்கள்ல பதற்றம் உணர்வீங்க. இப்படி ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசியில் ஜென்ம குரு இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.